தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். சீன நிறுவனம் அறிமுகம் செய்துள்ள டீப் சீக் செயலி குறித்து எமது சிறப்பு செய்தியாளர் அசோகா வழங்கும் சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையே புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது டீப் சீக் என்கிற புதிய நிறுவனம், புதிய டெக்னாலஜி. என்ன இந்த டீப் சீக்? இந்த டீப் சீக் என்பது கிட்டத்தட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்று பதவியேற்றாரோ அதே நாளில் வெளியிடப்பட்டது தான் டீப் சீக். சைனாவிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது வெளிவந்ததிலிருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களும், அது மைக்ரோசாஃப்ட், கூகுள், மெட்டா, அப்படி இப்படின்னு எல்லாருமே ஒரு பெரிய பதட்டத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த எல்லா நிறுவனங்களுடைய பங்குகளும் அமெரிக்கன் மார்க்கெட்டில் சரிந்து வருகிறது. அதனுடைய எதிரொலியை இந்திய பங்குச்சந்தையில் கூட நம்ம பார்க்க முடிந்தது. அப்படி என்ன செய்திருக்கு இந்த டீப் சீக்? இந்த டெக்னாலஜி வந்ததுலேருந்து ஏன் இவ்வளோ பதட்டம், இவ்வளோ கேள்வி, ஸ்டாக் மார்க்கெட்டில் சரிவு, என்ன நடக்கிறது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டீப் சீக் அப்படிங்கிறது நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா என்னென்னா, நம்ம சாட் ஜிபிடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதே மாதிரியே ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ சாஃப்ட்வேர். நம்ம அதுக்கிட்ட கேள்வி கேட்டால் அது பதில் சொல்லும். எதை வேணால் கேட்கலாம், நம்ம பிரச்சனைகளை கேட்கலாம், ஒரு கோடு கேட்கலாம், நிறைய விஷயங்களுக்கு அது பதில் சொல்லும். இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லா இதை மாதிரி ஜெனரேட்டிவ் ஏஐ சாஃப்ட்வேரும் சாட் ஜிபிடி ஓப்பன் ஏஐலேருந்து அமெரிக்காலேருந்து வந்தது. அதே மாதிரி கூகுளில் ஜெமினின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ட்விட்டரில் கூட கிராக் அப்படிங்கிறத பார்க்குறோம். மைக்ரோசாஃப்ட் கோ பைலட் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே அமெரிக்காவிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய ஜெனரேட்டிவ் ஏஐ சாஃப்ட்வேர்ஸாக இருக்குது. அதாவது நாம் கேள்வி கேட்டு பதில் சொல்லி எளிமையாக ஒரு செயற்கை நுண்ணறிவை நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் இது எல்லாமே. இது முதல் முறையாக சைனாவிலிருந்து டீப் சீக் அப்படிங்கிற பேரில் புதிதாக ஒரு எல்எல்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படிங்கிறத சைனாலேருந்து வெளியிட்டிருக்காங்க. சரி, சைனாலேருந்து வெளியிட்டால் ஏன் இவ்வளோ பதற்றம் அப்படின்னா, முதல் காரணம் காஸ்ட். இதனுடைய விலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வரைக்கும் நம்ம கடந்த ஆண்டு 2024 எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த பெரிய நிறுவனங்கள் மைக்ரோசாஃப்ட், கூகுள், மெட்டா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மட்டும் செய்திருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 15 to 20 லட்சம் கோடி அளவிற்கு இந்திய ரூபாய் மதிப்பில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செஞ்சுருக்காங்க. அதில் மெட்டா மட்டும் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி, மைக்ரோசாஃப்ட் மட்டும் கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி, சாட் ஜிபிடி நம்ம பாப்புலராக பேசுகிறோமே அதை உருவாக்கிய அந்த ஓப்பன் ஏஐங்கிற நிறுவனம் அந்த சாட் ஜிபிடியை ரன் பண்ணுறதுக்கு மட்டும் ரன்னிங் காஸ்ட் மட்டும் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 50,000 to 60,000 கோடி ஆகுது அப்படின்னு பேசிக்கிறாங்க. இவ்வளவு லட்சம் கோடிகள் கொட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சைனாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த டீப் சீக், எங்களுக்கு இதுக்கான மொத்த செலவு எவ்வளோன்னு சொல்கிறாங்க தெரியுமா? வெறும் இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்தா 50 கோடி ரூபாய் தான். லட்சம் கோடி எங்கே இருக்குது, 50 கோடி எங்கே இருக்குது? அப்போ இவ்வளவு சீப்பாக இந்த டெக்னாலஜி வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக இது ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் உருவாக்கும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. பட் அதே சமயம் இது வந்து அவங்க 50 கோடி அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக சொல்கிறாங்க, இவ்வளோலாம் இருக்க முடியாது, சைனா வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லுது அப்படிங்கிற சில விமர்சன பார்வைகளும் அமெரிக்காவில் வைக்கப்படுது. அப்படியே வச்சாலும் கூட 50 கோடிங்கிறத ஒரு 10 மடங்கு வச்சா கூட 500 கோடியில் அவங்களால பண்ண முடியும் அப்படின்னா 50,000 5 லட்சம் கோடி எங்கே இருக்குது, 500 கோடி எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ இது நிச்சயமாக ஒரு பெரிய டிஸ்ரப்டராக இந்த ஒரு ஃபீல்டில் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எப்படி நம்ம அமெரிக்கா நாசா ராக்கெட் விடுறதுக்கு எவ்வளோ செலவாகுது, அதே ராக்கெட்டை நம்ம மங்கள்யானும் சந்திரயானும் இந்தியாவில் ரொம்ப ஈஸியாக விடுறோமோ, எப்படி நம்ம வந்து எந்த ஒரு ஃபோன், ஒரு ஐஃபோன்லாம் பல லட்சம் கோடி இருந்தாலும் கூட அதே கிட்டத்தட்ட அதே ஃபீச்சர்ஸோடு இன்றைக்கி நமக்கு சைனீஸ் ஃபோன் அப்படின்னு ஒன்று கிடைக்குதோ, அந்த மாதிரி லோ காஸ்ட்டில் வரக்கூடிய இந்த விஷயங்கிறது இந்த செயற்கை நுண்ணறிவு உலகத்தையே மாற்றக்கூடும் அப்படிங்கிற பார்வை நிலவுகிறது. குவாலிட்டி ரீதியாக நம்ம பார்க்கும்போதும் தர ரீதியாக பார்க்கும்போதும் கூட இந்த டீப் சீக் வந்து சாட் ஜிபிடியை விடவே பெட்டராக இருக்குது அப்படின்னு சில ஆய்வுகளும் வர தொடங்கி இருக்கிறது. அஃப்கோர்ஸ் இது லான்ச் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது, இன்னமும் ஆய்வுகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான ரொம்ப சீப்பான ப்ராடக்ட் சைனாலேருந்து வரும்போது அடுத்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற போரில் சைனா உலகத்தை டாமினேட் செய்யுமா? சைனா தான் உலகத்தில் இப்போ வந்து எல்லா நாடுகள்லையும் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் அடுத்த கட்டமாக இதை கொண்டு போவாங்க. இப்போது சைனாவுடைய கை வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரேஸில் ஓங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாமா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக எழுந்திருக்கு.
அமெரிக்காவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பே இது ஒரு வேக்கப் கால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, சைனாலேருந்து இப்படி வருது, இங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு நாங்கள் லட்சம் கோடிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு இருக்கீங்க, ஆனால் அவங்க இவ்வளோ குறைந்த விலையில் உருவாக்கிட்டாங்க, நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபரே இது போல பேசக்கூடிய அளவிற்கு அமெரிக்கா கவலையில் இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் இன்னொரு கவலை என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, நமக்கு தெரியும் சைனாவில் மீடியா கண்ட்ரோல் அப்படிங்கிறதெல்லாம் அதிகம், கருத்து சுதந்திரத்துக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அதே போல் இந்த ஒரு டீப்சீக் அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கூட சீன அரசுடைய என்ன லைனில் அவங்க பேசுகிறாங்களோ இல்லை சீன அரசுடைய கொள்கைகள் என்னவோ அதே தான் பிரதிபலிக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. சைனாவில் 90களில் டியனமென் ஸ்கொயர் போராட்டம்னு சொல்லி பெரிய மாணவர் போராட்டம் வெடித்து அங்கே வன்முறை எல்லாம் நடைபெற்றது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி இந்த டீப் சீக் கிட்ட போய் கேள்வி கேட்குறாங்க. இதற்கு நான் பதிலளிக்க முடியாது அப்படின்னு அது பதில் சொல்லுது. அப்போது சைனா அரசாங்கம் இல்லை சைனாவுடைய அரசியலை பிரதிபலிக்கக்கூடிய விதமாக இந்த டீப் சீக் இருக்கா? இப்போ இதை எல்லா நாடுகளும் பயன்படுத்த ஆரம்பித்தா அதில் இன்னும் என்னென்ன ஆபத்துகள் வருமோ அப்படிங்கிற கேள்வியும் கூட சிலர் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். சரி, அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இப்போ ஒரு பெரும் போர் தொடங்கியிருக்கு. இந்த ரேஸில் இந்தியா எங்கே இருக்குது? இந்தியாவுக்கு இதனால ஏதாவது பாதிப்பு இருக்கா? இல்லை இந்தியாவுக்கு இதனால ஏதாவது புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகிறதா? அதுதான் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான கேள்வி. நமக்கெல்லாம் தெரிஞ்சது போலவே அமெரிக்காவில் பல லட்சம் கோடி ஏஐல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, சைனாவில் புதுசாக ஏஐ உருவாக்கியிருக்காங்கன்னா, இந்தியாவில் கடந்த ஆண்டில் மட்டும் இந்த செயற்கை நுண்ணறிவுக்குன்னு நமக்கு வந்திருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 95,000 கோடி மட்டும்தான். இது உலக நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்மளால ஒரு பெரிய மாடலை இதை மாதிரி உருவாக்க முடியாது அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையாக நமக்கெல்லாம் இருந்தது, நம்மளால எங்கே பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் இந்த டீப்சீக் வந்த பிறகு இவ்வளவு குறைவான காஸ்ட்ல சைனாவால் பண்ண முடியும் போது இந்தியாவால் ஏன் செய்ய முடியாது அப்படிங்கிற கேள்வியும் கூட சிலர் எழுப்புகிறார்கள். இப்போ சைனால மாடல் வந்துருச்சு, அமெரிக்காவில் பல மாடல்ஸ் இருக்கு, ஆனால் இந்த மாதிரி சாட் ஜிபிடி போன்ற எந்த ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ சாஃப்ட்வேருமே ஹிந்தியில் பேசுமா, தமிழில் பேசுமா, தெலுங்கில் பேசுமா? அப்போது இந்திய மொழிகள் பேசக்கூடிய இந்த மாதிரி ஜெனரேட்டிவ் ஏஐ உருவாக்கக்கூடிய வாய்ப்பு என்கிறது இந்தியர்களுக்கு இருக்கிறது. அதை நம்ம பயன்படுத்தி கொள்வோமா அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குது. இன்னைக்கு கூட இதே சாட் ஜிபிடியோட மூலமாக கருதப்படக்கூடியது கூகுள்லேருந்து ஆரம்பித்த ஒரு ரிசர்ச் பேப்பர். அந்த ரிசர்ச் பேப்பரை எழுதிய 2 பேர் இந்தியர்கள். இன்றைக்கு சிலிகான் வேலியை கலக்கி கொண்டிருக்கக்கூடிய பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் உடைய நிறுவனர் ஒரு இந்தியர், அரவிந்த் ஸ்ரீனிவாசன் சொல்லி நம்ம ஐஐடி மெட்ராஸில் படித்தவர். ஸோ நாம் ஒரு புது விஷயத்தை உருவாக்குறோமோ இல்லையோ, இந்தியர்களால் பல விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படிங்கிறத இவங்கெல்லாம் நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள். அடுத்த தலைமுறை இளைஞர்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம சரியான அவர்களுக்கான திறன் மேம்பாடு, அவர்களுக்கான ட்ரைனிங் கொடுத்தோமே ஆனால் அவர்களுக்கும் நிறைய இது போன்ற வேலை வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த ஏஐ வாய்ப்பை இந்தியா எப்படி பயன்படுத்தி கொள்ள போகிறது, தமிழகம் எப்படி பயன்படுத்தி கொள்ள போகிறது, பொறுத்திருந்து பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.